ஐயாவுக்கு பத்மஸ்ரீ விருது டெல்லியில் கிடச்சிது. இதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மோகன்தாஸே சொன்னார். மோகன்தாஸ் வந்து அப்போது குவைத்தில் ஒரு ஆயில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஒன்று கூட்டி சேர்த்து ஃப்ரண்ட் லைனர்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் நடத்திட்டுருக்காரு. அது மூலமாக, அதாவது பத்மஸ்ரீ விருது ஐயாவுக்கு கிடைச்சப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100 அமைப்புக்கு மேலே அவருக்கு பாராட்டு பண்ணாங்க. இங்கே சஃபாரி போட்டு வந்தார். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அவர் சஃபாரி போட்டதே கிடையாது. ஸோ அது முடிஞ்சு 22 வருஷம், ஒரு நாள் 2 நாளில் 22 வருஷம் கழித்து இப்போ அவருக்கு பத்மபூஷன் விருது கிடச்சிருக்கு. பத்மபூஷன் விருது 26 ஜனவரி அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரு பொன்னாடை எடுத்துகிட்டு வந்து மோகன்தாஸ் அவருக்கு போச்சினார். உடனே என்கிட்ட சொன்னார், எப்படியாவது ஐயா கிட்ட நீங்கள் போய் அவர் விருது வாங்கி வந்தோடனே முதல் பாராட்டு விழா நம்ம விழாவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் அவர் சொன்னார், பண்ணினோம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னாக்கா, என்சி மோகன்தாஸ் வந்து ஒரு பெரிய நிறுவனம் கிடையாது. உள்ளதும் குழந்தைகிற மாதிரி மாலை ரொம்ப அழகா இருக்கு சார். என்சிஎம் சார் கிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு மாலை ஸ்பான்சர் பண்ணிட்டாரு. அதனால என்னுடைய மாலை அணிவித்த திருமதி வாசுகி அவர்களுக்கு என்சி மோகன்தாஸ் அவர்களை கௌரவிக்க யோகா அவர்கள். நல்லி அவர்களை கௌரவிக்க நம்முடைய எம்சிஎம் அவர்களை அழைக்கிறோம். திரு ஜேபி அவர்களை கௌரவிக்க திரு என்சிஎம் அவர்கள். சார் நீங்க கொஞ்சம் சார் சார் நீங்க கொஞ்சம் வெள்ளை உள்ளம் கொண்டவருக்கு வெள்ளை மோகன் சார் போடுற மாதிரியா? ஆமாம் சார், இல்லை சார். ஆமாம் அப்படியே அதாவது அவங்களுக்கு பணக்காசு கொடுத்தாலும் சந்தோஷப்பட. பன்முகத்தால் இந்த ஒரு இதில் வந்து பத்மபூஷன் அவருக்கு நம்ம இந்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. பெருக்கி இருக்கிறார். 12 வயசுல வந்து தரப்பினார் போன உடனே ஸ்கூலை விட்டுட்டோ கடையில் வந்து இது பண்ணிட்டோம். 18 வயசான உடனே முழு நிர்வாகத்துறையும் எடுத்துக்கொண்டு இந்த அடுத்த வருஷத்துக்கு அது டபுள் ஆக்கியிருக்கார். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி டபுள் ஆகிருக்கு. அதெல்லாம் இதை பற்றி வந்து கிடையாது. ஒரு மனித தன்மையோடு பழகுவது அப்படிங்கிறது அவருடைய ரத்தத்துக்கு ஊழியது. இந்த மனித துறையில் வந்து இவ்வளவு தூரம் மேம்பட்டு வர்றதுக்கு பல மற்ற ஆடைகளுக்கு சென்று ஆமாம் எல்லாம் அடிக்கடி
பையன் கவிராஜோட ரூம்மேட்